गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். சனிக்கிழமை ஜூன் மாதம் 13ஆம் தேதி, மன்மத வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பரணி, திதி தேய்பிறை, துவாதசி, யோகம் சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். நாள் முழுவதும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 முதல் பகல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அஷ்டமச்சனியிலிருந்து தற்காலிக நிவாரணம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மளமளவென திருமணம் நிச்சயமாகி வேகமாக நடந்து முடிந்துவிடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான உத்தரவு கைக்கு வரும். சமூக சேவை செய்பவர்கள், கலைத்துறையினர், பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்கள், பிரபலங்கள் ஆகியோருக்கெல்லாம் கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகச் சிறப்பானதொரு தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். ஒரு சிலர் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான சில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளெல்லாம் நடைபெறும். பேச்சுவார்த்தைகளெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள். குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்தவர்களெல்லாம் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். கணவன் மனைவி தனித்தனியாக வெவ்வேறு ஊர்களிலே தொழில் நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது அத்தகைய பிரிவுகளெல்லாம் நீங்கி மீண்டும் ஒன்றாக ஒரே ஊரிலே குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடமாகிய கடகத்திலே இரு சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்துள்ள அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே அமைந்திருக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இருந்து கொண்டு உங்களது பொருளாதார நிலையை மேம்படுத்துகின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கலிலே உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பணப்புழக்கம் ஏற்படும். அதிக தன லாபம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடமாகிய மேஷத்திலே அமர்ந்து கொண்டு உங்களது தொழிலை வளர்த்து கொண்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சி இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய முடிவுகள் எடுக்கப்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு உன்னதமான நேரம் என்று இதை சொல்லலாம். 4ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்த சனி 3ஆம் இடத்திற்கு நேற்றிரவு வந்துவிட்டது. ராசி அதிபதி சூரியன் செவ்வாய் புதனோடு இணைந்து தொடர்ந்து 10ஆம் இடத்திலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை 12ஆம் இடத்திலே அமைந்திருப்பதால் 6ஆம் இடத்தை பார்த்து பல விஷயங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆரோக்கியத்திலே ஏற்பட்டுள்ள சிறு சிறு உபாதைகள், குறைபாடுகள் அனைத்தும் சரியாகிவிடும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய புதிய வகைகளிலே வருமானத்திற்கு வழிபிறக்கும்.
குடும்பத்தில் உள்ள அனைவரின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அமைதியாக இருக்க வேண்டும். உங்களது கடமைகளை மட்டும் செய்ய வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். பேச்சில் நிதானம் தேவை. வண்டி வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுது மிகுந்த உன்னிப்பாக கவனித்து சாலையிலே உங்களது கவனத்தை முழுமையாக வைத்து ஓட்ட வேண்டும். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ஆகவே மனதிலே சில பதற்றங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு யோகாதிபதியான சனி ராசிக்குள் மீண்டும் வந்திருக்கிறது. ஜனனகால ஜாதகப்படி உங்களுடைய தசாபுக்திகள் வலுவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. திருமண வயதிலே இருக்கும் துளாராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகி நடந்தேறிவிடும். திருமணத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். களத்திரகாரகனாகிய சுக்கிரன் ராசி அதிபதியாகவும் இருந்து 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசியில் இருந்த சனி 12ஆம் இடம் சென்று விட்டது. ராசியிலே இப்பொழுது குரு பார்வை முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். குரு பார்வை மட்டுமல்ல, 7ஆம் இடத்திலே இருக்கும் சூரியன் செவ்வாய் புதனும் ராசியை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ராசியை விட்டு சனி 12ஆம் இடம் நகர்ந்ததால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறப் போகின்றன. மிக குறுகிய காலத்திற்குள் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடைபெறப் போகிறது என்று சொல்லலாம். அவ்வாறு சொன்னால் நிச்சயமாக அதிலே மிகைப்படுத்தல் கிடையாது. மிக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகி இருக்கிறது. அத்தகைய ஒரு கிரக அமைப்பு இன்றைய தினம் ஏற்பட்டிருப்பதால் நீங்கள் அத்தகைய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடத்தில் இருந்த சனி 11ஆம் இடம் சென்று விட்டது. ஏழரை சனி என்ன செய்யுமோ என்று நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பொதுவாக ஏழரை சனி குருவின் வீட்டில் பிறந்தவர்களுக்கு மிக கடுமையான பாதிப்பை கொடுக்காது என்பதுதான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிலும் இப்பொழுது ஏழரை சனியிலிருந்து ஒரு இடைக்கால நிவாரணமாக 2.5 மாத காலத்திற்கு சனி 11ஆம் இடத்திலே இருக்கப் போகிறது என்பதால் இன்னும் சற்று அதிக அளவிலே நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மிகச்சிறப்பான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் நடைபெறும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் அமோக வெற்றி பெறும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு சனி சென்றுவிட்டு மீண்டும் 12ஆம் இடம் வருவதற்கு முன்பாக திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வயதில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதியும் 7 குடைவனும் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி சனி துலாமிலே, 7 குடைய சந்திரன் மேஷத்தில், இவ்விரண்டு கிரகங்களும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்ற ஒரு நாள். 7ஆம் இடத்தில் இருக்கும் குருவும் சுக்கிரனும் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் நீங்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கென ஒரு தனி இடம் கிடைக்கும். உங்களை அறியாதார் யாரும் இலர் எனும் அளவிற்கு உங்களது புகழ் வளரும். நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறக்கூடிய, செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய, அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்து சந்திரன் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே அமோக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் 2 விசேஷம் இருக்கிறது. ஒன்று பிரதோஷம், மற்றொன்று கார்த்திகை விரதம். நாளைய தினம் பிரதோஷம். மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நந்திகேஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டு விட்டு வர வேண்டும். நாளை தினம் கார்த்திகை விரதம். மாதம் கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு அந்த விரதத்தை இருக்கணும். நாளைக்கு பிரதோஷ விரதம், கிருத்திகை விரதம் 2 சேர்ந்து வந்துடுது ஒரே நாளில். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதையே நமக. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி 13/6/2015 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நம்ம வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். வாஸ்து பார்க்குறதுனா என்னன்னு தெரியும். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னையோ இல்லை கட்டின பிறகோ இந்த வாஸ்து பார்க்குறதுன்னு ஒன்று உண்டு. வாஸ்துவை பார்க்குறவா வஸ்துவை மறந்துடுறா. வாஸ்துவை நம்ம பார்க்குறோம், வஸ்துவை மறந்துடும். அது என்னது? வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையல் அறை அக்னி மூலையில் இருக்கலாம், பூஜை அறை வடகிழக்கில் இருக்கலாம், எல்லாமே நீங்கள் நல்ல முறையில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த பொருட்கள் எப்படி வைக்கிறது, அது என்ன பண்ணுவீங்க? பொருள் வைக்கிறது, வஸ்துக்களை வைக்கிறதுலாம் என்ன பண்ணுவீங்க? டிவி எங்கே இருக்கணும், பீரோ எங்கே இருக்கணும், இதுதான் தெரியும். ஆனால் சாஸ்திரங்கள் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் இருக்கணும்னா எதெல்லாம் எப்படி இருந்தால் நல்லதுன்னு பொதுவாக சொல்கிறான். வீடுகளில் சாதாரணமாக பார்த்தா இந்த அழுக்கு துணி, கந்த துணிகளை அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி உடைந்த பொருள், வீணான பொருட்களை சேர்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாட்டர் டேங்க்னு ஒன்று இருக்குது. பாவம், அதுக்கு வாய் இருந்தால் அழும். நம்ம மொட்டை மாடியில் இந்த வாட்டர் டேங்க் கீழே தான் இதெல்லாம் சுற்றி போடுறோம். சாதாரணமாக பென்சுகி சீன வாஸ்து கூட சுத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த வீணாக போன பொருள், உடைஞ்ச பொருள், பாழான பொருள் எல்லாம் எங்கெல்லாம் நமக்கு காலி இடம் கிடைக்கும் அங்கெல்லாம் போட்டுடுறோம். ஆனால் பொதுவாக சுத்தமான காற்று எல்லா இடங்களுக்கும் போய் வந்தால் தான் அந்த வைப்ரேஷன் நல்ல முறையில் இருக்கும். அதுக்கு தான் அந்த வடகிழக்கில் ஓப்பன் வைக்கிறது கூட. அதனால தான் சில இடத்த உயரமாக கட்டக்கூடாது, சில இடங்களில் வடகிழக்கு தாழ்வாக இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம். ஆனால் நம்ம இந்த நியதியெல்லாம் நினச்சிட்டு இருக்கோமே தவிர இந்த பொருட்கள் விஷயத்தில் கோட்டை விட்டுரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1955 வாங்கின ரேடியோவாக இருக்கும். அது எதுக்குமே பிரயோஜனப்படாது. பேரிச்சி மழை கூட எடுக்க மாட்டான். அதை நம்ம பூஜை ரூம் பக்கத்தில் எங்கேயோ உள்ளே போட்டிருப்போம். பூஜை ரூம்னா மங்களகரமாக இருக்கணுன்றதை நம்ம மறந்துடுறோம்.
அடுத்து நாம் என்ன பண்ணி இந்த பழைய பேப்பரெல்லாம் எடை போடுறோன்னு சொல்லிட்டோம், எந்தெந்த இடங்களில் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் வைக்கிறோம். பழைய செருப்பு, உபயோகப்படுத்தி வீணாக போன துணி, அந்த துணி எடுத்து வசதி இல்லாத ஏழைகளுக்கு குறைஞ்சபட்சம் நல்ல துணி தானம் பண்ண சொல்கிறான். இல்லை வசதி இல்லாதவர்களுக்கு நம்ம உபயோகப்படுத்தாத துணியாவது கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த துணிகளை வீட்டில் வைக்கிறது, இந்த மாதிரி தேவையற்ற பொருட்களை வீட்டில் வச்சுருந்தால் பேட் வைப்ரேஷன் உருவாகும். அது வந்து எதிர்மறையான ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணும். அப்போ அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருப்பான். அதனால தான் கூடுமானவரை இந்த தேஞ்சு போன பழைய செருப்பு, உடஞ்சி போன மர சாமான், எதுக்குமே உபயோகப்படாத பிளாஸ்டிக்கு, இதை விட பாருங்கள் கல்யாண வீடுகளில் இந்த அன்பளிப்புன்னு ஒன்று கொடுப்பான். அந்த பிளாஸ்டிக் டப்பா எதுக்கு பயன்படுத்த முடியும்னு யாருக்குமே தெரியாது. அது இல்லாமல் சில பொம்மை அது இதுன்னு சின்ன சின்னதாக கொடுப்பா கண்ணாடி பொட்டியில் வச்சுட்டு. அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணவும் முடியாது, அலங்காரத்துக்கு வைக்க முடியாது. ஒருவேளை பெரிய பெரிய பங்களா இருந்ததுன்னா அந்த ஷோகேஸில் வைக்கலாமோன்னுமோ. ஆனால் சராசரி மக்கள் இதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் என்ன பண்ண ஒரு மூலையில் அடுக்கி, அதை விட இன்னொன்று இந்த கேலண்டர்னு ஒன்று வரும். அந்த கேலண்டரெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த கேலண்டர்லேருந்து எல்லாத்தையும் சுருட்டி பத்திரமாக போட்டு வச்சுருப்போம். அதனால் இந்த பேட் வைப்ரேஷன்றது உபயோகம் இல்லாத பொருள், வீணான பொருள், அழுகி போன பொருள். சில இடங்களில் பாருங்கள் சில பொருட்கள் கிடைக்கும், அந்த பொருளை பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை அழுகி போய் நாரம் அப்படியே போட்டு வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து லக்ஷ்மி தேவியை வெளியில் அனுப்பிச்சிடும். அதனால் சுத்தமான உணவு, சுத்தமான காற்று, வீடுகளில் பூஜை அறையில் படுக்கை அறையில் சுத்தமாக இருக்கக்கூடிய தோற்றம், இது லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும். சுத்தம் இல்லாத நிலை லக்ஷ்மிக்கு சகோதரி அக்காவை சொல்லப்பட்டவாளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வரும். அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் கூடுமானவரை வீடுகளில் தேவையில்லாத விஷயங்களை விலக்கி வைக்கலாம். அழுக்கான பொருள் எப்பயுமே லக்ஷ்மிக்கு பிரியம் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும். சுத்தமான விஷயம் மட்டும் பிரியம். ஏன்னா லக்ஷ்மி பிறந்ததே பால் கடலில், சாதாரண கடல் கிடையாது, பால் கடலில் பிறந்தவா இல்லையா. அதனால் அந்த பாற்கடலில் பிறந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா நாம் வீடுகளை அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே பகவான் வரணும்னா மனசையும் சுத்தமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். நிறைய ஆன்மீக விஷயங்களுக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எந்தெந்த பொருட்கள் வச்சிருந்தா வந்து பேட் வைப்ரேஷன் வந்து நம்மளை தாக்கும் அப்படிங்கறத வந்து எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து முதல் நேயர் யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. பேர் கண்ணன் மேடம். எங்க இருந்து சார் பேசுறீங்க நீங்க? சேலம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும்? தொழில் விஷயமா கேட்கணும் மேடம். அதே மாதிரி அப்புறம் குழந்தைங்க பிறந்த தேதி, படிப்பு, இதை பத்தி கேட்கணும். உங்களோட பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். எனது வந்து 1/11/1981. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். வீட்டுல வந்து 27/8/1985. மகரம் ராசி, திருவான் நட்சத்திரம் மேடம். உங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக கால் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. சரிங்க சார், இது குறித்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க மேடம். சொல்லுங்க, என்ன உத்தியோகம் பண்றீங்க? சுவாமிஜி நாங்க டெமாலிஷிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரி சொல்லுங்க. தொழில ஒரு முன்னேற்றமும் கிடைக்க மாட்டேங்குது. உங்க குலதெய்வம் எது? கருப்பனா இருக்குங்க மேடம். எந்த ஊர்ல இருக்கா போல? இங்க ராசிபுரத்துக்கிட்ட இருக்குது கருப்பநாத் சாமி. சொல்லுங்க. நாங்க சேலத்துல இருக்கிறோம் சாமி. சொல்லுங்க. தொழில ஒரு முன்னேற்றமே இல்ல, அதுதான் சரி என்ன ஏது பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கலாம். பழைய வீடை நீங்க இடிக்கிறீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. பழைய வீடை இடிச்சு நீங்க அதுல இந்த பொருள் எல்லாம் பிரிச்சு வித்துட்டு இருக்கீங்க. இல்ல பொருள் பிரிச்சு அதை இடிச்சு கொடுப்போம். அவங்க வந்து அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இடிச்சு கொடுப்போம். சரி. அவங்க சொல்றபடி இடிச்சு கொடுக்கறது. அப்புறம் ஏதாவது தேவையில்லாத பொருளா இருந்ததுன்னா எடுத்து வைக்கிற மாதிரி. சரி, நீங்க உங்க இது வந்து தொழில எத்தனை வருஷமா செய்யறீங்க? இது 4 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன் சாமி. இதுல உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்கா? வேலை வந்து சிறப்பா இல்லையா? கடன் எதுவும் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி தொழில முன்னேற்றமே இல்லை, எதுவும் ஏற்றிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ சில பரிகாரங்கள் என்னன்னு சொல்கிறோம். சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்ற விவரத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ உங்கள் தொழில் சிறப்படையக்கூடிய காலம்ன்றதுக்கு இன்னும் ஒரு 13 மாத காலம் பொறுத்திருக்கணும்னு வந்திருக்கு. ஆனால் 13 மாத காலம் பொறுத்திருக்கணும்னா தொழில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்காக 13 மாதம் பொறுத்துட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த தொழில் விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்காக சில பரிகாரங்களை சொல்கிறோம். நீங்கள் அதை வந்து செய்யுங்க, கட்டாயம் உங்களுக்கு தொழில் ஜெயிக்கும். பொதுவாக
நீங்கள் வந்து இந்த டெமாலிஷ் பண்ண போகும்போது அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா, அப்போ கருப்பு துணியை அணியாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உடைக்க ஆரம்பிக்கிறது முதல்ல வடகிழக்கை தட்டிட்டு ஆரம்பிங்க. வடக்கு அல்லது கிழக்கு இல்லை வடகிழக்கில் அந்த அங்கே முதல் அந்த இடத்த டெமாலிஷ் தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. ரெண்டாவது, இதை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஆஞ்சநேயர் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. விநாயகர் வழிபாடு தனி, விசேஷமாக சொல்கிறது ஆஞ்சநேயரோட வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆரம்பிங்க. கூடுமானவரை நீங்கள் அந்த பொருட்களை வந்து நீங்கள் பிரித்து விற்கும் பொழுது அது வந்து தெய்வீகமான பொருளாக இருந்தால் விற்பனைக்கு வைங்க, அழிக்கிறதுல போட்டுறாதீங்க. இப்போ உதாரணம் மர பொம்மை ஒன்று இருக்குது, தெய்வீகமான ஒரு உருவம் சுவாமியோட இது வந்து மரத்தில் இருக்குன்னா அதை நீங்கள் வீணா தூக்கி போடாத, அதை விற்பனைக்கு வைங்க. ஆனால் தூக்கி குப்பையில் போடுறதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி நீங்கள் வீடை இடிக்கும் பொழுது ஒருவேளை அந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பா, ஒருவேளை இந்த சுவாமி படம் அந்த மாதிரி நல்ல பூஜைக்குரிய பொருளாக இருந்தால் அதை தூக்கி குப்பையில் போடாமல் யார் கால் படாத இடத்துலையோ ஜலத்துலையோ அந்த மாதிரி இடத்துல போடுங்க. அதை நீங்கள் குப்பையில் தூக்கி போடுறதை நீங்கள் தவிர்க்கலாம்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்கள் தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு வழி நடத்துறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் பொழுதும் நீங்கள் அந்த சுத்தியில் மம்புட்டியை வச்சு மஞ்சள் தடவி ஆதிசேஷன் அப்படின்னு அதில் தியானம் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து தடையில்லாமல் உங்களுக்கு வேலை முடியும். ஆதிசேஷன்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாசுகி, கார்கோடகன், பத்மன், மகாபத்மன், ஆதிசேஷன் சொல்லுவான். இந்த பாம்புகளில் ஆதிசேஷன் தான் தலைவனாக இருந்து வழி நடத்துறது, மகாவிஷ்ணுக்கு படுக்கையாக இருக்கக்கூடியவர். இந்த ஆதிசேஷனை தியானம் பண்ணிவிட்டும் நீங்கள் ஆரம்பிங்க. கட்டாயம் உங்களோட தொழில் வந்து விருத்தி அடையும். இதை தவிர வருடம் ஒரு முறை நீங்கள் ஏதாவது ஒரு பெண் தெய்வம் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சக்தி ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. புகழ்பெற்ற சக்தி பீடம்னா உங்களுக்கு தேடிட்டு போகணும் கஷ்டமாக இருந்தால் காஞ்சிபுரம் எடுத்துக்கலாம், திருவேற்காடு எடுத்துக்கலாம், மாங்காடு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான க்ஷேத்திரம் சீர்காழி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த இடம் முடியுமோ வருஷத்தில் ஒரு முறை அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களோட தொழில் வந்து சிறப்பான முறையில் இருக்கும். சீர்காழியில் அம்பாள் வந்து விசேஷம் உங்களுக்கு தெரியும், அந்த கதை. அது ஈஸ்வரனோட சன்னிதானத்தில் அந்த அம்பாளுக்கு என்ன விசேஷம் உங்களுக்கு தெரியும், ஞானப்பால் கொடுத்த இடம். அதனால் எந்த இடம் முடியுமோ அந்த இடம் வருஷத்தில் ஒரு முறை போயிட்டு வாங்க. வேறு எதுவுமே வேண்டாம். சிறப்பான முறையில் உங்கள் தொழில் நல்ல முறையில் இருக்கும். எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் வராது. அதனால் இந்த ஒரு பரிகாரங்களை இதை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. வசந்தகுமாரிங்க, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? என் பொண்ணுக்காக வேண்டி பேசணுங்க. சரிங்கம்மா, அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. தாரணி, சிம்மராசி, பூர நட்சத்திரம், கடக லக்னம், 1982 ஜனவரி 13 தேதி. சரிங்கம்மா. திருமணம் எதுவுமே சரி வருவதே இல்லைங்க. அதான் சாமிஜி கிட்ட கேட்டு ஏதாவது அவர் மூலமா எனக்கு ஒரு இது கிடைக்கும் தான் தீர்வு. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு சுபகாரியம் எப்போ கைக்கூடி வரப்போகுது அப்படிங்கிறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. எப்போலேருந்து பார்க்குறீங்கம்மா கல்யாணத்துக்கு? கல்யாணம் இப்போ அவளுக்கு 33 வயசு ஆச்சு அம்மிஜி. 5 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டே இருக்கோம், எதுவுமே சரி வருது இல்லைங்க. சரி, என்ன காரணம்? தள்ளி போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். முன்னாடி சொன்னாங்க கால சர்ப்பதோஷம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டோம். அவளுக்கும் அவளும் ஃபாரின் மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறா. இப்போ இந்த கால சர்ப்பதோஷம்னு சொல்றது ஒரு நீங்க சொல்றீங்க ஜோதிட ரீதியா உங்க பொண்ணு வந்து வெளிநாடு போறதுல பிரியமா இருக்கான்னு 2 காரணத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த 2க்கும் லௌகிகமான ஒரு விளக்கத்தை சொல்கிறோம். உங்களுக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கே கால சர்ப்ப யோகம் இருந்ததுன்னு சொல்லுவான். கால சர்ப்ப தோஷம்ன்றது வேற, கால சர்ப்ப யோகம்ன்றது வேற. இந்த ராகுக்கும் கேதுக்கும் இடையில கிரகங்கள் இருந்தால் எல்லாரும் சொல்கிறது கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப தோஷம். ஆனால் கால சர்ப்ப யோகம்னு அதில் ஒரு அமைப்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. காலசர்ப்ப யோகம்னு ஒரு அமைப்பு வரும்பொழுது அவன் நாட்டை ஆளக்கூடிய அளவு, அதிகார வர்க்கத்தில் உங்களுக்கு ஆட்சி செலுத்தக்கூடிய அளவு ஒரு பவர்ஃபுல் ஜாதகமாக மாறிடும். அதனால் ராகுக்கு எதுன்னு சொன்ன உடனே கெடுதல்னு நினைக்கிறான். அந்த 4ஆம் நம்பரில் பிறந்தாலும் கெடுதல்ன்றான். 4ன்ற நம்பரும் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4ஆம் நம்பருக்கும் அரசியல் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி உண்டு. அதேமாரி காலசர்ப்ப யோகத்துக்கும் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும்போது ஒரு வலிமையான குடும்ப தலைவியாக வருவான். உடனே வந்து ரிஜெக்டட் ஜாதகம் மாதிரி நம்ம தள்ளுறது தவறு. 1. 2வது லக்னமோ
சந்திரனோ இல்லை வேறு கிரகங்களோ ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்து இருந்தால் ரொம்ப கவனிக்கணும். அப்போ எந்த கிரகம் முதல்ல வெளியில் வருதுன்னு பார்க்கணும். ஆனால் ராகு தான் வெளியில் வருதுன்னா அப்போ காலசர்ப்பம் யோகமோ தோஷமோ இருக்குன்னு அர்த்தம். ஆனால் மற்ற கிரகங்கள் ஏதாவது வெளியில் வந்தாலும் நட்சத்திர பாதத்தில் முதல்ல இருந்தாலும் கட்டாயம் அந்த காலசர்ப்ப யோகமோ தோஷமோ பங்கப்படுறதுன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனமாக பார்க்கணும். ஆனால் மேலோட்டமாக சொல்லிட்டு ஜாதகத்தை தள்ளுறது தவறு ஒன்று. ரெண்டாவது, திருமணத்தில் 10 பொருத்தத்தை வச்சுட்டு தான் எல்லாரும் அவஸ்தைப்பட்டுருக்கா. இந்த காலசர்ப்ப தோஷத்தை கொண்டு வேற இன்னும் சேர்த்தாச்சு. இன்னும் ஏற்கனவே சில பேர் வந்து அதிகப்படியாக அந்த குழந்தைங்களுக்கு பாடத்தை சேர்த்துக்கிட்டே போகிற மாதிரி இந்த 7ஆம் இடத்து ராகு 7ஆம் இடத்து கேதுன்னு ஒன்று சேர்த்துட்டா. அடுத்து இப்போ அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாயின்னு ஒன்று சேர்த்தாச்சு. இதெல்லாம் வந்து திருமண தடைக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உபதிரவங்கள். அதனால் ஜோதிட சாஸ்திரத்தை தவறாக பயன்படுத்துறதாயிடும். அதனால் காலசர்ப்ப தோஷத்துக்கும் திருமண பிரச்சனைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை போட்டு மனசை போட்டு உழைப்பிக்க வேண்டாம். அதேமாதிரி அடுத்து சொன்னீங்க வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு. திரும்ப திரும்ப எல்லாரும் நாம் உடையில் நடையில் சாப்பாட்டில் வெளிநாடு கொண்டு வந்துட்டோம். அதாவது உடையில் நடையில் சாப்பாட்டில் வெளிநாடு கொண்டு வந்தாச்சு. அதெல்லாம் நம்ம பழங்காலத்தில் சாப்பிட்டோம். நீராகாரம்லாம் மறந்து போயிடுது. எல்லாத்தையும் விட்டுட்டோம். நம்ம நாட்டு வாழை பற்றியே சாப்பிட மாட்டேன்றோம். இது நடுவில் மாப்பிள்ளையை கூட வெளிநாட்டில் தேட ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன நியாயம்? அதனால் நாம் முதல்ல நம்ம இந்தியாவில் பணிபுரியக்கூடிய மனுஷாளுக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்குங்க. எந்த இளைஞர்களாக இருந்தாலும் இந்தியாவில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடான்னு நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்க இந்த ஜெனரேஷன் கேப்பு பெருசாகிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லௌகீகத்துக்காக பொதுவாக சொன்னது. இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை தோஷ நிவர்த்திக்கும் உங்கள் பெண்ணுக்கு விவாகம் சீக்கிரம் நடக்கவும் நீ உங்கள் பெண்ணை ஆசைப்படுற மாதிரி கடல் கடந்து போகிறதுக்கும் என்ன உண்டுன்றதை சொல்லிடுறோம். முதல்ல சொன்னது ஒரு தார்மீகமான விஷயம். இந்த இடத்துலேருந்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். ரெண்டாவது கேட்டதுக்கு பதில். ஏன்னா சகாதேவர்கிட்ட துரியோதனன் போய் கேட்டாராம், நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடனே பதில் சொல்லிட்டாராம். ஏன் அப்படி பதில் சொன்னேன்னா, யார் கேட்டாலும் ஜோதிட பீடத்தில் உட்கார்ந்தால் அந்த நேரத்தை கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியே தீரணும். சொல்லியாச்சு. அது மாதிரி இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், வெளிநாட்டு மாப்பிள்ளையே வரத்துக்கும் அதேமாதிரி இந்த தோஷம் இருக்குது இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது நிவர்த்திக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். காளகஸ்தி போயிட்டோம், உங்களுக்கு அங்கே ராகு கேது பிரீத்திலாம் பண்ணுறேன், அங்கே ராகுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க. திருநாகேஸ்வரம் ஒரு முறை போயிட்டு வாங்க. இதை தவிர வேறு பெரிய பிரச்சனைகள் வேறு பெரிய பரிகாரங்கள் வேண்டாம். அதேமாதிரி மாப்பிள்ளை வரன் பேசுகிறதா இருந்தால் வெளிநாடு தான் நீங்கள் போகணும், வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேணும்னா சுபகாரியம் பேசுகிறது திங்கக்கிழமை அன்றைக்கி பேசுங்க. வெளிநாட்டு மாப்பிள்ளை கைகூடி வரத்துக்கு கட்டாயம் வாய்ப்பு வரும். அதேமாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரும்பொழுது உங்களோட உடையில் வெளிர் கலராக, அதாவது பச்சையாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் எந்த துணியாக இருந்தாலும் உங்கள் பொண்ணு உபயோகப்படுத்துறது லைட் கலராக இருக்கிறது விசேஷம். அது மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி அங்கே வந்து அவங்க சுபம் பேசும்போது பாலில் பண்ண உணவுப் பொருளை அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுங்க. அந்த உணவுப் பொருள் கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்பொழுது பாலில் பண்ண உணவு ஸ்வீட்டை கொடுங்க. பால் கோவா அதேமாதிரி மில்க் ஸ்வீட் கொடுங்க. கட்டாயம் இதெல்லாம் வெளிநாடு போகிறதுக்குரிய யோகத்தை தேடி தரும். வார்த்தைகள் மங்களகரமாக முடிகிறதுக்கு வழி கொடுக்கும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து இணைப்பில் காத்துக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட சந்தேகம் கேட்கறதுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கேருந்து பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க சார். சரவணன் மேடம், வேலூர் மாவட்டம் பூட்டுக்காக பேசுறேங்க. யாருக்காக சார் நீங்க பேசணும்? எனக்காகவும் எங்க 2 பசங்களுக்காக மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். என்னுடைய பிறந்த தேதி வந்து 2/5/1971 மேடம். கடக ராசி, மிதுன லக்னம், பூசம் 3ஆம் பாதம். எங்க பொண்ணுடைய பேர் வந்து பெரிய பொண்ணு வந்து பொற்செல்வி. சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி. கீர்த்தனை வந்து 2வது பொண்ணு கீர்த்தனை மேடம். 10/9/2000. திருவோண நட்சத்திரம் மகர ராசி மேடம். நேரம் வந்து இது பெரிய பொண்ணு வந்து +2 போகுது மேடம். அதுக்கு வந்து அதனுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. 2வது பொண்ணு வந்து இப்போ வந்து இங்க 10th முடிச்சு +1 வந்து நாமக்கல் பக்கம் வந்து சேர்த்துட்டு இருக்கோம். அதனுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மேடம். அப்ப எனக்கு வந்து இந்த வீடு கட்டினது நான் கொஞ்சம் இடம் வாங்கி வீடு கட்டினேன். அதனால கொஞ்சம் கடன் ஏற்பட்டுச்சு மேடம். அந்த கடன் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் தீர மாட்டேங்குது. அது என்ன பரிகாரம் கேட்கலாம் அப்படின்ட்டு சாமிஜி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாங்க சார், கவலைப்படாதீங்க. இதற்கான பரிகாரம் என்ன இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி மேடம்.
நமஸ்தே ஜமஜி. நமஸ்தே. உங்கள் தொழில் என்ன தொழில் செய்வீங்க? நான் வந்து மீன் கடை வச்சுட்டு இருக்கோம் சாமி. மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மீனவர் வந்து. கடன் எங்கே வாங்கினீங்க? யார்கிட்ட வாங்கினீங்க? வெளியாளுகிட்ட தான் சாமிஜி கடன் வாங்கினேன். கடன் வாங்கி கொஞ்சம் வீடு கட்டிட்டேன். பேங்க்ல வாங்கலீங்களா? இல்ல சாமிஜி, வெளியிலேயே வந்து கொஞ்சம் சீட்டு இங்கிருந்து எடுத்துட்டேன். வெளியில கொஞ்சம் கைமாத்தா வாங்கி கட்டிட்டேன் சாமிஜி. நீங்க வந்து மீன் வாங்கி வைக்கிறீங்களா? நீங்க கடலுக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல சாமிஜி, மீன் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, உங்க தொழிலே கொஞ்சம் கடினமான தொழில் தான். சரி சாமிஜி. இது வந்து காய்கறி வியாபாரம் மாதிரி ஏற்ற இறக்கத்தோட இருக்கக்கூடிய தொழில் தான். லாபமும் நட்டமும் வரக்கூடிய தொழில். ஒரு போராட்டமான தொழில் தான் நீங்க செய்யறது. இப்போ உங்களுக்கு வந்து கடன் அடையிறதுக்கும் இப்போ நீங்கள் கேட்டீங்களே மற்ற நல்ல விஷயங்களுக்கும் சேர்த்து என்ன வருதுன்றதை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் செய்யுங்க. சுவாமி அருளால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களோட கடன்கள் அடையிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் நீண்ட காலங்கள் பிடிக்கலான்னு வந்திருக்கு. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னே கொஞ்சம் நீங்கள் நிதானிச்சு இருந்தால் கொஞ்சம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கும். கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்களோன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற கருட பகவானை தரிசனம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை இல்லைன்னா சாயந்தரம் மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் கருடனை தரிசனம் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே இருக்கிற தாயார் சன்னதி, அதாவது அம்பாள் சன்னதிக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெருமாளை தரிசனம் பண்ணி வெளியில் வரும்பொழுது அந்த மண்டபத்தில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க. இந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய கடன் தொல்லையை கருட பகவான் அருளாலையும் ஆஞ்சநேய சுவாமி அருளாலையும் தீரும். சுவாமி வந்து பெருமாள் வந்து அவகிட்ட பொறுப்பை கொடுப்பார். அவள் பொறுப்பை வந்து சிறப்பாக அவங்க பிரச்சனையை முடிச்சு கொடுப்பார். உங்களுக்கு கருடனை விட பவர்ஃபுல் வலிமை வாய்ந்த வேறு உங்களுக்கு பிரயோகம் பண்ணக்கூடிய தெய்வங்களுக்கான சந்தேகம்தான். சக்கரத்தாழ்வார் எப்படியோ அந்த மாதிரி கருட பகவானுக்கும் உண்டு. ஆனால் நம்ம கருடனை நம்ம பெருசாக சிந்திக்கிறது இல்லை. அதனால் கோயிலுக்கு போங்க. எந்த நாமாவளி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. கருட தரிசனம் பண்ணுங்கள். அந்த கருடனை தரிசனம் பண்ணுங்கள். கோயில் உள்ள போகும்போதே மண்டபத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அம்பாள் சன்னதியில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். அப்புறம் பெருமாளை தரிசனம் பண்ணி வெளியில் வரும்போது ஆஞ்சநேயரை தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. இது ஞாயிற்றுக்கிழமை தோறும் தொடர்ந்து செய்யுங்க. கடன் உபாதை குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமான விசேஷம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கருட தரிசனம் கிடைக்கும். நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கருட பகவானோட தரிசனம் காலம்பர வேலையில் கிடைக்கும். அப்போ சுவாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னு ஒரு பெரிய அறிகுறி அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ குடும்பம் முழுக்க செழிப்பாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் வீட்டில் வந்து அன்னபூர்ணா படம் வாங்கி வச்சுக்கோங்க. அன்னபூர்ணி தேவியை தியானம் பண்ணுங்கள். கல்வியும் சரி, அதே நேரத்தில் செல்வமும் சரி வீட்டில் நிறைஞ்சிருக்கும். பெண் குழந்தைங்களோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த பரிகாரங்களும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதை மாத்திரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அன்னபூர்ணி படம் வைக்கிறோன்னா அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லணுமான்னு யோசிக்க வேண்டாம். சுவாமியை நீங்கள் அம்பாளை நீங்கள் பார்த்தாலே போகிறோம். அன்னபூர்ணி படம் பிரேம் போட்டு வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து தீட்டு எச்சல் கலக்கிறது அப்படிலாம் பயப்படாதீங்க. ஒருவேளை தனி பூஜை ரூம் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் மற்ற சுவாமி படங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேயே இந்த அன்னபூர்ணி படத்தை வைங்க. அன்னபூர்ணி அருளால் வீடு நிறைஞ்சிருக்கும். நன்மைகள் தொடர்ந்து வரும். துர்பிக்ஷமே வீட்டுக்குள்ளே வராது. வேறு பரிகாரங்கள் வேண்டாம். தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க. இந்த கருட தரிசனம் வந்து இவருக்கான ஒரு பரிகாரமா சுவாமிஜி, இல்லை கடன் பிரச்சனைகள் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரியான தரிசனம் பண்ணலாமா? கருட பகவான் வந்து செய்வினை, மறைமுக பிரயோகங்கள், திருஷ்டி தோஷம், இதை மாதிரி கடன் உபாதைகள், மன வருத்தம் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுவாமி தான். ஆனால் பெரும்பாலும் வந்து ஆஞ்சநேயர் உபாசனை, மற்ற தேவதைகள் உபாசனையை சொல்கிறவா கருட உபாசனையை பற்றி அதிகம் சொல்ல மாட்டா. ஆனால் கருட உபாசனையில் காருட பிரயோகம்னு ஒரு மகாமந்திர பிரயோகம் கூட உண்டு. விஷ பயத்தை போக்கக்கூடியவர். கருடனோட நாமத்தை சொன்ன உடனே விஷபயம் போகும், பீதி போகும், கடன் பிரச்சனைகள் போகும், செய்வினை போகும்னு சொல்லுவாள். அவரை வந்து ரொம்ப துதி செய்யக்கூடியவர்கள் உண்டு. இவருக்கு தனியான ஸ்லோகங்கள் கூட விசேஷமாக உண்டு. அதனால் எல்லாருமே கருட பகவானை தரிசனம் பண்ணலாம். ஆனால் முறையாக ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுதே நீங்கள் கருடனை தரிசனம் பண்ணிட்டு போகிறது தான் விசேஷம். அது வந்து பொதுவான விதி தான். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் எல்லாருக்காகவும் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் சுந்தர் லட்சுமி, நாகர்கோவில்ல இருந்து பேசுறோம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் கேட்கணும். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 9/5/1978 காலை 6:38. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, ரிஷப லக்னம்.
சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும்? மறுமணத்துக்காக கேட்கணுமா? சொல்லுங்கம்மா. கல்யாணம் எப்போ டைவர்ஸ் ஆச்சு? 2010 முதல் திருமணம் ஆச்சுங்க. 2011 டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம்? அந்த பையனுக்கு மனசிதைவு நோய் இருந்திருக்கு. அதான் அவங்க முதல்ல சொல்லல, ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரிஞ்சது. சொல்லுங்க. நாங்க அதுல மனநோய் டாக்டர்கிட்ட காமிச்சிருந்தோம். அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்ல இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அதனால லீகலா டிவோர்ஸ் ஆயிடுச்சு. மறு திருமணம் அமையுமா? அது நல்லதா இருக்குமா? என்ன உத்தியோகம் பண்றீங்க நீங்க? நான் இப்போதைக்கு வீட்ல தான் சுவாமிஜி இருக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லுங்க. என்ன உத்தியோகம்? இதுக்கு முன்ன என்ன பண்ணிருந்தீங்க உத்தியோகம்? ஒரு பிரைவேட் ஸ்பின்னிங் மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். கணக்கு அக்கௌண்டன்ட்ல இருந்தீங்க? அக்கௌண்டன்டா இருந்தீங்களா? கம்ப்யூட்டர் செக்ஷன்ல இருந்தேன். கம்ப்யூட்டர் செக்ஷன்ல இருந்தீங்க. இப்போ நீங்க எத்தனை நாளா வேலை இல்லாம இருக்கீங்க? இப்போ கொஞ்ச நாள் என்னோட பாட்டி படுக்கையில இருந்தாங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்காக வேலையை விட்டேன். இப்போதைக்கு வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையவும் திருமண வாழ்க்கைக்கு என்ன வந்திருக்குன்றதை நம்ம சொல்றோம். சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு மறுமணத்திற்கான காலம் கூடி வந்திருக்கு. அதனால எந்த விதமான பெரிய பரிகாரங்களும் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பொதுவாகவே என்ன சொல்வோம், இந்த மன வாழ்க்கையில் உடல்லையோ மனதிலையோ குறை இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்றவங்களோட வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மன வாழ்க்கையில் மட்டும் மற்ற விஷயத்தில் அவங்களே பண்ணக்கூடிய தொல்லை நல்லதோ கெட்டதோ அவங்களே பாதிக்கும். ஆனால் மன வாழ்க்கைன்றது எப்படின்னா, ஒரு காரில் போகிற மாதிரி. இப்போ டிரைவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க, வண்டியில் போகிற அந்த 4 பேர், அவருக்கு மட்டும் இல்லை, போகிற 4 பேருக்குமே பிரச்சனை தான். இது தற்கொலை படை தாக்குதல்னு சொல்லி இப்போ சொல்கிறா பாருங்கள், அந்த மாதிரி கதை தான் இது. தற்கொலை படை தாக்குதல் மாதிரி தான் மட்டும் போல கூட இன்னும் 4 பேரை சேர்த்து கூப்பிட்டு போகிறாரு. அது மாதிரி மன வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி மனசிதைவோ மன அழுத்தமோ அல்லது சைக்காலஜி ப்ராப்ளமோ இல்லை உடல் குறைபாடோ இல்லை வியாதியோ தொற்றக்கூடிய வியாதியோ இருந்தால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தை எப்பயுமே ஒரு மருத்துவரை கலந்து பேசி தான் முடிவெடுக்கணும். தானே கட்டாயம் முடிவெடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுக்கும்பொழுது மற்றவங்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் ஆணோ பெண்ணோ மற்றவங்க வாழ்க்கையை இந்த விஷயத்தில் கெடுக்கக்கூடாது. அது இல்லாமல் நேரமும் கோர்ட்டு வழக்கு மன வருத்தம்னு தொடர்கதையாக போயிடுது. அதனால் இந்த மாதிரி தொல்லை இருக்கக்கூடியவர்கள் திருமண விஷயத்தில் மருத்துவர் ஆலோசனையை கட்டாயம் எடுக்க வேண்டியது அவசியம். இதில் ஜோதிடர் ஆலோசனை அவசியம் இல்லை, மருத்துவர் ஆலோசனை அவசியம் சொல்லுவோம். உங்களுக்கு நேர்ந்த இந்த தொல்லைக்கு சுவாமியே பதில் கொடுத்துருக்காரு, நல்லபடியாக முடிஞ்சிடும்ன்றதுனால உங்களுக்கு பரிகாரம் வேண்டாம். இப்போ நீங்கள் முயற்சிக்கலாம். உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு அதிகபட்சம் 6லேருந்து 9 மாதத்தில் நல்ல தகவல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கு வேறு பரிகாரங்கள் வேண்டாம். இந்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு அப்புறம் தான் கைக்கூடி வருமே தவிர இப்போ வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் குறுகிய கால பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க. அது எந்த விதமான பயிற்சியாகவும் இருக்கலாம், 3 மாத பயிற்சியோ 6 மாத பயிற்சியோ எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கை பின்னால் கூடி வருது. பொதுவாக இப்போ வேறு பரிகாரம்னு செய்ய வேண்டாம். இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எந்த கிழமை பிறந்தீங்களோ அதே கிழமை அன்னைக்கு உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தை எளிமையான முறையில் வழிபாடு பண்ணுங்கள். பலன் நிச்சயம் கிடைக்கும். எந்த பரிகாரம் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாருக்கும் நம்பிக்கை தர மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.